ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மில்க் பவுடர், க்ரீமு, சர்க்கரை, வெல்லம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நேச்சுரல் குல்ஃபி, ராஜ்போக் குல்ஃபி ஐஸ்கிரீம் எது வேணால் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் பண்ணி பாருங்கள், பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சாப்பிட்லாம், யார் எந்த வயசு மக்களும் சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க யார் வேணால். சுகரே போடாதனால இது சுகர் பேஷண்ட் கூட கொஞ்சம் சாப்பிட்லாம். அது ஒரு 12 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் ஒரு அரை கப்பு மக்கானான்னு சொல்கிறது, 1/4 கப்பு முந்திரி பாதாம் சேர்த்து, அப்புறம் ஒரு கப்பு நல்லா சூடான பால் போட்டுருங்க. அப்புறம் 2 ஏலக்காய் உரிச்சது, ஒரே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. சூடான பாலில் அது ஊறிடும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஊறிடும். அதை நம்ம மிக்சியில் போட்டுட்டு அந்த பாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் பாதியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச அவல். அதை 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூனாக கிடைக்கும். அவ்வளோதான். இது பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எதுவுமே நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல். இப்போ 1.5 கப்பு பால் ஒரு பேனில் சுட வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பச்சை பால், சாதாரண பால் தான், ஸ்டாண்டர்ட் பால். அது கொதிக்கட்டும். சுண்டெல்லாம் வர வேணால், நல்லா கொதி வரட்டும். அந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நைஸாக அரைக்கணுங்க. அதை அரைச்சதை எடுத்து போட்டுருங்க. இந்த விழுதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடியெலாம் பிடிக்காது, பட்டு நீங்கள் நல்லா கலர்னிங்கன்னா தான் அது கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சமயத்தில் முக்கியமானது நட்மெக்னு சொல்லுவாங்கள்ல, ஜாதிக்காய் ஒரே ஒரு பிஞ்சு கிரேட் பண்ணி போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் முக்கியமான ஐட்டம் இதில். அந்த சமயத்தில் நீங்கள் நல்லா இப்படி கிளறினீங்கன்னா அது ஒரு நல்ல திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தான் இது எடுத்திருக்கேன், சின்ன டப்பா. அதில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸு, நல்லா இது உடைச்ச நட்ஸை போட்டுட்டு இதையும் ஊற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. போட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஓவர் நைட் வைக்கணும். 6லேருந்து 8 மணி நேரம். மீதி இருக்கிறத நான் 4 குல்ஃபி இந்த இது இருக்குது பாருங்கள், அதில் மோல்டில் நான் ஊற்றிட்டு அந்த ஒரு ஸ்டிக் அது கூட இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் குச்சி இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். இதையும் சேர்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு இந்த குல்ஃபி. பாருங்கள், எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். அந்த பேப்பரை ஒட்டாமல் வரும். ஆனால் நீங்கள் அதை ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் விட்டுருங்க, எடுக்க டக்குன்னு வராது. அப்போ நம்ம இந்த குல்ஃபி இதை ஒரு தண்ணியில் வச்சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெல்லமும் போடல, சர்க்கரையும் போடல, நம்ம டேட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லா வயசுலையும் எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். க்ரீமியாக இருக்கும். ஆனால் க்ரீமே போடாமல். பாருங்கள், 2.5 கப்பு பாலில் இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி, நேச்சுரல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.